தயவு செஞ்சு திருப்பாத்திட்ட சொல்லியிருக்கு, என்னால் முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிவியில் பார்த்தேன், ஓகே. ஏன்னா டிவியில் பார்க்கும்போது அது பிடிக்கல, இல்லை என்னடா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா டக்குன்னு நம்ம வேறு சேனல் சீரியல் பார்க்கலாம், ஓடிடியில் ஏதாவது பார்க்கலாம், மாற்றலாம். இங்கே மாற்ற முடியும், மனசு வலிக்குது. திருப்பாத்தியை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. நான் அப்பவே சொன்னேன் திருப்பாட்டி எடுக்காதீங்கன்னு, எடுத்து வச்சிருக்கீங்க. நம்பர் 3 வேணுங்கிற ஒரே காரணத்தினால திருப்பாட்டி எடுத்திருக்கீங்க. இன்னைக்கு திருப்பாட்டி மட்டும் இந்த மேட்ச்ல எதுவுமே அடிக்கல, ரொம்ப பக்கம். இங்க இருந்து காவல்துறை காவலர்களை மீறி போய் திருப்பாத்தி முதுகுல ஏறி உட்காந்து ஆட்டிடுவேன். நான் வந்தது ஒன்லி ஒன், திருப்பாத்தி இன்னைக்கு அடிச்சாகும். இன்னைக்கு யார் அடிக்கிறாங்களோ இல்லையா, திருப்பாத்தி அடிக்கிறான் சார். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் சொல்லுமா வேணாம் வேணாம், நான் தான் சேஃப்டி சொல்றதெல்லாம் போட்டு நீதான் மாத்தணும். திருப்பாத்தி உன் மேல நம்பிக்கை வச்ச ஒரே ஆள் உங்க அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நான் தான்ப்பா, தயவு செஞ்சு அடிப்பா. மக்களே, அவ்வளோதான் முடிவு பண்ணிட்டேன். கண்ணெல்லாம் கலங்கு, இனிமே வேலைக்கு ஆகலை. நீங்கள் மேட்சுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வரீங்கன்னா வாங்க, ஸ்டேடியமில் வந்து பாருங்க. ஆனால் சிஎஸ்கே வின் பண்ணணும்னு நினச்சி வந்தீங்கன்னா தெரில, என்ன சொல்கிறதுனே தெரில. பாய். இருக்கிறதே எனக்கு 4 ஃபாலோவர்ஸ், அவங்களே பயமுறுத்திடாது. ஓகே ஓகே பாய். ஸோ சிஎஸ்கே இன்றைக்கி மறுபடியும் ஒரு மட்டமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ராகுல் திருப்பதி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வச்சு செஞ்சு விட்டு போயிட்டார். ஸோ ரன்னே அடிக்கல, கடைசியில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாட் அண்ட் சிங்கில் தான் ஆடிட்டு இருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து ருத்ராஜ் கைகோட் வெளியில் போனதுக்கப்புறம் தோனி கேப்டன் பண்ணுறாரு. ஸோ இனிமேல் டீம் நல்லா விளாடுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து தான் பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே டிக்கெட் வாங்கி வந்திருப்பாங்க. பட் தோனியும் கை விட்டு போயிட்டார், அவரும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் அடிக்கவே இல்லை. ஸோ ஃபேன்ஸ் எல்லா பேருமே ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்க. ஸோ குரேஷியோட ஃபேஸ் பார்த்தாலே தெரிஞ்சு